ஸோ இப்போ இதான் பஸ். இது வந்து பஸ் வந்து ஒரு டெர்மினேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ரெசிஸ்டர் வச்சு. நிறைய இருக்கும் சரியா வரும். நான் நினைச்ச மாதிரி வரைய முடியல, அதனால எது கிடைக்குதோ அது மாதிரி வரைகிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. சரி, அப்புறம் இங்க 3 நோடு இருக்கு. இவங்க 2 பேரும் கேன் ஐ கேன் லோவை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் இது வந்து N1, இது N2, இது N3 இல்லையா? ஸோ இப்போ இந்த ஒவ்வொருத்தருடைய ஹை லோ எப்படி இருக்குங்கிறது தான் இந்த பிசிக்கல் டயக்ராம். இவங்க இந்த ஒயர் வந்து இந்த ஹை லோ வந்து எப்படி மாறும், இந்த வோல்டேஜ் லெவல் ஆஃப் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது கேன் ஹை, இது கேன் லோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேன் லோ எப்படி மாறும், கேன் ஹை எப்படி மாறுங்கிறது தான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது. இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, இந்த பஸ் வோல்டேஜை நீங்கள் மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ஆக்ட் ஆகும்போது, இவங்க 3 பேரும் இந்த மாதிரி கேன் ஹை கேன் லோ பல்சஸ் அனுப்பும் போது இந்த பஸ் தன்னுடைய நிலைமையை எப்படி மாற்றிக்கொள்ளும், அது என்ன நிலைமையில இருக்கும் நான் மானிட்டர் பண்ணா, அந்த பல்ஸ் தான் வந்து இந்த பல்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 வரும்போது இங்கே 0 வந்துடுது, 1 வரும்போது ஹை பல்ஸுக்கு போகுது, 0 வரும்போது திரும்பவும் 0 வருது, 1 வரும்போது ஹைக்கு வருது, திரும்பவும் இது வரும்போது இப்படி போகுது. ஸோ இது வந்து வயர் வோல்டேஜ், இது வந்து பஸ்ஸுடைய வோல்டேஜை நீங்கள் வந்து ஒரு இது வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி தான் இந்த டேட்டா வந்து போகும் என்பதாக அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபேஷன். இந்த ஃபிசிக்கல் சிக்னல் அந்த சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த 2.5 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டுக்கும் 2.5 வோல்ட்லேருந்து 0 வோல்ட்டுக்கும் டிக்ரிமெண்ட் பண்ணுறாங்களே, இது வந்து ஒரு மெத்தட். 0வை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஃபிசிக்கல் சிக்னலை சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஃபேஷன். இதே போல இன்னொரு ஃபேஷனும் இருக்கு இந்த பிசிக்கல் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. அதை வந்து அவங்க அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இது இன்னொரு மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன பண்றாங்க, 0வை ரெப்ரசன்ட் பண்ணும்போது 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, கேன் லோவை வந்து ஆல்மோஸ்ட் 5 வோல்ட்டுக்கு வச்சுக்கிறாங்க, கேன் ஹையை வந்து ஆல்மோஸ்ட் 0க்கு வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்றாங்க, எப்போ வந்து அவங்க வந்து 0வை ரெப்ரசன்ட் பண்ணணுமோ அப்போ என்ன பண்றாருன்னா கேன் ஹை வந்து மூவிங் டுவர்ட்ஸ் 5 வோல்ட், அதாவது 0 வோல்ட்ல இருக்கக்கூடியவர் வந்து அப்படி 5 வோல்ட்டை நோக்கி நகர்றாரு. 2.5 வோல்ட்ன்றது வந்து இது, அதை தாண்டி 5 வோல்ட்டுக்கு போறாரு. அந்த இவரு கேன் லோ என்ன பண்றாரு, 5 வோல்ட்ல இருந்து 2.5 வோல்ட்டுக்கு கீழே வராரு. இப்படி இந்த ஸ்டேட்ல இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து டாமினன்ட். அப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிவ் லோ 0 அப்படி அனுப்புறாங்க என்பதாக அர்த்தம். சரி, இவங்க 2 பேரும் திரும்ப தங்களுடைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய 0க்கும் இவங்களுடைய இவர் என்ன பண்றாரு, கேன் லோ வந்து அவருடைய 0க்கு வந்துடுறாரு, கேன் ஹை வந்து அவருடைய பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. கேன் லோ அவருடைய வோல்டேஜ் ஹை, அதாவது 5 வோல்ட்டு கிட்ட வந்துடுறார், கேன் ஹை வந்து அவருடைய 0 வோல்ட்டு கிட்ட வந்துடுறார். இப்படி வரும்போது இந்த இதை வந்து அவங்க 1 ரெப்ரசன்ட் பண்றாங்க. இது இன்னொரு ஃபேஷன் ஆஃப் ரெப்ரசன்டிங் தி அவங்க அந்த 1 0வை எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க, வோல்டேஜ் லெவல்ல காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து இது இப்படிதான் இருக்கும் என்பதாக அவங்க சொல்றாங்க. நீங்க கடைசி என் ப்ராடக்ட் நீங்க வந்து என்னத்தான் கேன் மாடியூல் வச்சுக்கிட்டாலும், உள்ள என்னத்தான் மெசேஜ்னு பேசினாலும், டைமர்னு பேசினாலும், என்னென்னமோ நீங்க பேசிக்கிட்டாலும், வெளி உலகத்துக்கு இங்க ஒரு மாடியூல் வந்து இன்னொரு மாடியூலுக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு பல்சஸ் தான் போகும். இந்த பல்சஸை தான் வந்து ஒரு மாடியூல்ல இருந்து இன்னொரு மாடியூலுக்கு இந்த பல்சஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த டேட்டா ரேட்ல, அந்த டேட்டா ரேட்னா அந்த ஃப்ரீக்வன்சியில, ஹை ஃப்ரீக்வன்சியில் இந்த பல்சஸ் வந்து இன்னொரு மாடியூலுக்கு போகும்போது அந்த மாடியூல் வந்து அதை புரிஞ்சுக்கும். 2 பேருடைய ஸ்பீடை சிங்கர்னைஸ் பண்ணிடுவாங்க. இவங்களும் 500 kbpsனா அந்த நோடும் 500 kbpsக்கு சிங்கர்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயத்தை அது புரிஞ்சுக்கும். ஓகே, இது வந்து 1, இது 0, இது 1 அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு அது மெசேஜை ஃப்ரேம் பண்ணி கொண்டு போகும். வெளி உலகத்தில் நடக்கும். இப்போ மாடியூல்ஸ்க்கு வெளியில நீங்க பார்க்கறது அப்படின்னாக்கா நீங்க இதை தான் பார்க்க முடியும். ஒரு இது மெஷர்மெண்ட், அந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது போல ஒரு பல்ஸ் தான் நீங்க வந்து உங்க சிஆர்ஓல பார்க்கலாம். இதுதான் பிசிக்கல் லேயர் கம்யூனிகேஷன். அது நடக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் கம்யூனிகேஷன், ஒரு மாடியூலிருந்து இன்னொரு மாடியூலுக்கு வரக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ங்கிறனுடைய லுக், பிசிக்கல் லுக் வந்து இப்படிதான் இருக்கும்.
விளங்குச்சா? இது வரலாம் விளங்குச்சா உங்களுக்கு? ஹலோ. எஸ் சார். அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு டைப்பும் நமக்கு பிசிக்கல்ல எப்படி இருக்கும், ஒரு கேன் பேக்கெட் எப்படி இதுல போகும்போது வோல்டேஜ் லெவலில் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். கேன் ஹைங்கிறது என்னன்னு பார்த்தோம், கேன் லோங்கிறது என்ன பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரையும் கன்வெர்ட் பண்ணி பஸ் லாஜிக் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த கேன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குங்க. அந்த ஃப்ரேம்ஸுங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த டேட்டா ஃப்ரேம்ஸில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. என்ன ஒரு ஆட்டோமோட்டிவ் டெஸ்டர் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட ஒர்க் எல்லாமே எதில் இருக்கும்னாக்கா இந்த டேட்டா ஃப்ரேமில் தாங்க இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா எரர் ஃப்ரேமுக்கு போவீங்க. இது ரெண்டுத்துல தான் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஒர்க் இருக்கும். இந்த ரிமோட் ஃப்ரேம் ஓவர்லோட் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது ரேராக தான் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க, அது மாடியூல் தான் செய்யும் அந்த வேலையை கூட. அது 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 ஆனால் அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் உங்களோட ஒர்க்கு மட்டுமே டேட்டா ஃப்ரேமில் தான், யூஸ்ஃபுல் ஒர்க்ஸ் மட்டுமே. அந்த டேட்டா ஃப்ரேமில் ஏதாவது கரெக்ட் ஆகும்போது அது எரர் ஃப்ரேமாக மாறும். அது மாதிரி கரெக்ட் ஆன உடனே அந்த ரிசீவிங் மாடியூல் வந்து தனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை திரும்பவும் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேம் தான் ரிமோட் ஃப்ரேம். ஓவர்லோட் ஃப்ரேம்ங்கிறது வந்து நான் அனுப்புகிறேன், நான் வந்து ஒரு பேக்கெட்டை இன்னொரு மாடியூலுக்கு அனுப்புகிறேன். அனுப்பும் போது ஏன்பா நான் ரொம்ப வேலையாக இருக்கேன், இப்போ என்னால் இந்த பேக்கெட்டை ப்ராசஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஓவர்லோட் ஃப்ரேம். நீங்கள் வந்து நான் இப்போ என்னால் இதை ப்ராசஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் வேணும், நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது மாதிரி கான்செப்ட். அதுதான் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேம்ங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் அந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவ் லோன் போட்டிருக்கோம்ல, ஆக்டிவ் லோன் என்ன, இந்த இடத்துல இருக்கிறது இது பஸ் லாஜிக், இங்கே வர்றது வந்து இந்த பஸ் லாஜிக். ஆனால் அந்த கேன் ஹை கேன் லோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அந்த ஃபிசிக்கல் சிக்னல் கிராஃப் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த கிராஃபை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேமை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் லேயரில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேஷனில் எப்படி இதை பண்ணுவாங்க, இந்த ஃபேஷனில் எப்படி பண்ணுவாங்க. நம்ம ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியது ஜீரோனாக்கா கேன் ஹை வந்து 5 வோல்ட் கிட்ட போகும், கேன் லோ வந்து 0 வோல்ட் கிட்ட வரும் என்பதாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இந்த இடத்துல அவங்க அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை போட்டுட்டாங்க. ஒரு டேட்டா ஃப்ரேம்ங்கிறது வந்து எப்படிப்பா இருக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து ஒரு ஆக்டிவ் லோ இருக்கும், அதாவது ஒரு 0 அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஏதோ பண்ண போகிறாங்க என்பதாக அர்த்தம். அடுத்தது ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு. இந்த ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டில் வந்து ஐடென்டிஃபையர், அதாவது இந்த நம்பர், பேக்கெட் நம்பருங்கிறது வந்து ஒரு பிரைமரி பார்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் சில ஃபீல்டு இருக்குது, நம்ம அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது கண்ட்ரோல் ஃபீல்டு என்பதாக சொல்லுவாங்க. முதல்ல ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம், தென் ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு, தென் கண்ட்ரோல் ஃபீல்டு. இந்த கண்ட்ரோல் ஃபீல்டுக்கு அப்புறமா டேட்டா ஃபீல்டு. இந்த டேட்டா ஃபீல்டில் தாங்க நம்ம எல்லா ஒர்க்குமே இருக்கும். நம்மளுடைய என்ஜின் ஆர்பிஎம், வெஹிக்கல் ஸ்டேட்டஸ், இல்லை கேமரா ஸ்டேட்டஸ், இல்லை ஆடியோ யூனிட் ஸ்டேட்டஸ், எல்லாமே நம்ம இந்த டேட்டா ஃபீல்டில் தான் நம்ம என்கோட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக எரர் கேல்குலேஷன், சிஆர்சி ஃபீல்டு. இதை வந்து அந்த மாடியூல் பண்ணிப்போம், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அக்னாலேஜ்மெண்ட் ஃபீல்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிட்டை வந்து 1ன்னு வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுறவங்க. வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த பிட்டை 0ன்னு மாற்றிடுவாங்க. அப்போ வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ரிசப்ஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எண்டா ஃப்ரேம்ங்கிறது வந்து ஆக்டிவ் ஹைங்க, அதாவது ரிசர்சிவ். ஒரு இடத்துல இருந்து டாமினேட்டில் வந்து ரிசர்சிவில் போயிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு மீனிங் என்னென்னா, அது ஓகே, அந்த ஃப்ரேம் வந்து முடிஞ்சு போச்சு, நான் இந்த இடத்துல கம்யூனிகேஷனை இந்த பேக்கெட் ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிட்டேன் என்பதாக அர்த்தம். சரியா? அதுக்கப்புறமா இங்கே போகிறோம். இங்கே போகும்போது இங்கே என்ன இருக்குது, இப்போ ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. எ சிங்கிள் டாமினன்ட் பிட் டு மார்க் த பிகினிங் ஆஃப் டேட்டா ஃப்ரேம். யாராவது ஒருத்தர் நான் எதையாவது அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அவங்களுடைய அந்த பஸ் லாஜிக், அந்த கேன் ஹை கேன் லோ வந்து டாமினன்ட்டுக்கு போடுவாங்க, ஓகே 0க்கு போடுவாங்க. அதாவது வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜஸில் சேஞ்சஸ் பண்ணி ஏன்பா நான் அனுப்ப போகிறேன் இப்போ டேட்டாவை என்பதாக சொல்லுவாங்க. அடுத்தது ஆல் நோட்ஸ் ஹவ் டு சிங்க்ரனைஸ் டு லீடிங் எட்ஜ் காஸ்ட் பெனிஃபிட். ஸோ வேற ஒன்றும் கிடையாது, இவங்க எல்லாரும் லோ ஆன உடனே என்ன ஆகிடும்னா பஸ்ஸும் லோ ஆகிடும். அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ அனுப்ப போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் வந்து ரெடியாக இருக்கும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி. அடுத்து ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு. இந்த ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஐடென்டிஃபையர், அந்த நம்பர் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை பைனரியில் வச்சுருப்பாங்க ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டில். அதுக்கப்புறம் ஆர்டிஆர் என்ற ஒரு பிட் இருக்கும், அது வந்து டேட்டா, அந்த ரிமோட் டிரான்ஸ்மிஷன் ரிக்வெஸ்ட் என்பதாக அர்த்தம். அந்த பிட்டை 1ன்னு செட் பண்ணாங்கன்னா என்ன மீனிங்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃப்ரேமை வந்து திரும்ப கேட்குறாங்க, அவங்க ஏதோ கரெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரேமு,
அதாவது அவங்க திரும்பி அந்த ஃப்ரேமை திரும்ப அனுப்புறதுக்காக கேட்குறாங்க என்பதாக அர்த்தம். உங்களுக்கு வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டுங்கிறது என்னதுன்னா 11 பிட் ஆஃப் அந்த பேக்கெட்டுடைய நம்பரும் அதுக்கப்புறம் ஆர்டிஎல் இங்கே 11 பிட் என்பதாக நீங்கள் கேட்கலாம். அது வந்து கேனுடைய ஸ்டாண்டர்டு 2.0ல நீங்கள் ஸ்டாண்டர்ட் கேன் மெசேஜ் அனுப்பணும்னா அதுக்கு 11 பிட்டு தான் உங்களுக்கு மேக்ஸிமம். அந்த நம்பர் வந்து உங்களுக்கு 11 பிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிஆர் பிட்ன்றது வந்து ரிமோட் டிரான்ஸ்மிஷன் ரிக்வஸ்ட் பிட்டு. அந்த பிட்டு வந்து பை டிஃபால்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ்க்குலாம் வந்து 0 இருக்கும். ஏன்னா இது வந்து ரிமோட் ஃப்ரேம் கிடையாது. அது 0 இருந்தாவே அதுக்கு மீனிங் என்னன்னா அது டேட்டா ஃப்ரேம் என்பதாக அர்த்தம். அடுத்ததாக ஐடிஇ என்பதாக ஒரு வச்சிருக்காங்க, R0 டிஎல்ஸ்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி கண்ட்ரோல் ஃபீல்ட் படிக்கும் போது படிப்போம். இப்போதைக்கு ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டை மட்டும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த 2 விஷயத்தை, ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இல்லை ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் கேன் ஃப்ரேமுக்கு 11 பிட்டு வந்து அந்த ஐடென்டிஃபையரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேண்டியும், அது வந்து ரிமோட் டிரான்ஸ்மிஷன் ரிக்வஸ்ட் அதாவது ரிமோட் ஃப்ரேம் இல்லை என்பதை சொல்றதுக்காக வேண்டி ஒரு பிட்டும் என்பதாக மொத்தமாக டோட்டல் 12 பிட்டு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எங்கிட்ட இந்த நம்பரில் கேட்கலாம், சார் நீங்கள் கேன் வந்து ஒன்லி 8 பைட்டுன்னு தான் சொன்னீங்க, 8 பைட்டு டேட்டா நான் வச்சுருக்கேன், இதுக்கப்புறமா அதிகமாக இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு 11, இது ஒன்று 12, ஆல்மோஸ்ட் என்ன இது 12னா ஒரு 8 பைட் 1.5 பைட்டு கிட்ட அதிகமாக வருது சார். ஆமாம், ஆக்சுவலாக ஃப்ரேம் சைஸுங்கிறது வேற, டேட்டா சைஸுங்கிறதுன்னு வேற. நம்ம அந்த 8 பைட் கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம 8 பைட் கம்யூனிகேஷன் 8 பைட் பேக்கெட் கம்யூனிகேஷன் தான் கேனில் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ஒன்லி டேட்டா பைட்டை தான் அது மீன் பண்ணுறாங்க. இந்த ஐடென்டிஃபையர், இந்த ஆர்டிஆர் பிட்டு, ஐடிஇ பிட்டு, இந்த R0 பிட்டு இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அடிஷ்னல் சேர்க்கை. அதாவது இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃப்ரேமாக போகும். அப்போ அந்த 64 பிட்டுக்கு மேலே உங்களுடைய அந்த 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 ஃப்ரேமை நீங்கள் ஃபிசிக்கல் சிக்னலை மானிட்டர் பண்ணிங்கன்னா 64 பிட்டுக்கு மேலே அங்கே டேட்டா போயிட்டு இருக்கும் ஒரு ஃப்ரேமில். அந்த 64 பிட் ஆஃப் டேட்டாக்கு அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பிட்ஸ். அதாவது ஒரு ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டாக இருக்கலாம், ஆர்டிஆர் பிட்டாக இருக்கலாம், ஐடிஇ பிட்டாக இருக்கலாம், R0 இருக்கலாம், டேட்டா லென்த் கோடாக இருக்கலாம், ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேமாக இருக்கலாம், மற்றது. ஸோ 64 பிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அனுப்ப முடியும். அதுக்கு மேலே இருக்கிறதுனா வந்து அந்த பேக்கெட்டை பாதுகாப்பதற்காகவும் அந்த பேக்கெட்டை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, உங்களுக்கு அமேசான்ல இருந்து ஒரு ஆர்டர் உங்கள் வீட்டுக்கு வருது. அது வரச்ச அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஒரு கவர் போட்டுறாங்க. கவரை போட்டு அதுக்கு மேலே ஒரு லேபிள் ஓட்டுறாங்க, ஷிப்பிங் அட்ரஸ் போடுறாங்க, எல்லாத்தையும் ஒட்டி ஒரு பார்சலாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு வேண்டும். நான் இப்போ அமேசானில் எனக்கு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா கூட சேர்ந்து அட்டையும் வந்துச்சு, லேபிளும் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஸோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டா சொல்லும்போது அமேசான்லேருந்து வரும்போது அட்டையும் கூட எனக்கு அமேசான்லேருந்து அட்டை வந்துச்சு, பொருள் வந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம எனக்கு ஒரு பொருள் வந்துச்சு என்பதாக தான் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் சேர்க்கை, அந்த 64 பிட்டுக்கு அப்புறமா சேரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த 11 பிட் ஐடென்டிஃபையர், இந்த ஒரு பிட்டு வந்து இந்த ரிமோட் டிரான்ஸ்மிஷன் ரிக்வஸ்ட், அதை தான் இங்கே வந்து ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபையர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கரஸ்பாண்ட் டு த ஐடி பேஸ் ஐடி இந்த எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட். இதில் வந்து எஸ். இப்போ இந்த கேன் கம்யூனிகேஷனில் 2 விதமான ஐடென்டிஃபையர், ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரேம்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்கு. இந்த எக்ஸ்டெண்டட் ஃப்ரேமுடைய ஐடென்டிஃபையர் பார்த்தீங்கன்னா 29 பிட் இருக்கும். ஆனால் டேட்டா பைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 64 பிட்டு தான். நீங்கள் ஸ்டாண்டர்ட் கேன் ஃப்ரேமுக்கும் டேட்டா ஃப்ரேம் வந்து 8 பைட் தான். எக்ஸ்டெண்டட் கேன் ஃப்ரேமுக்கும் டேட்டா பிட் வந்து 8 பைட் தான். அதனுடைய ஐடென்டிஃபையர் சைஸ் மட்டும், அந்த கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஐடென்டிஃபையர் பிட்ஸ் மட்டும் 29 பிட்ஸ் இருக்கும். அது வேற ஒன்றும் கிடையாது, மோர் நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபையரை நீங்கள் அகாமடேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்டெண்டட் கேன் ஐடென்டிஃபையர். ஸ்டாண்டர்ட் கேன் ஐடென்டிஃபையரில் ஒன்லி 11 பிட்டு தான். ஸோ ஒரு மெசேஜை நீங்கள் எப்படி இப்போ பிரிவுபடுத்தலாம், அதாவது என்ன சொல்லலாம், வகையிடலாம் அப்படின்னாக்கா 11 பிட் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிஃபையர் கேன் மெசேஜ், 29 பிட் எக்ஸ்டெண்டட் கேன் மெசேஜ் என்பதாக 2 வகையாக பிரிக்கலாம். ஆனால் டேட்டா பிட்டை பொறுத்த மட்டும் 2 பேருக்கும் 64 பிட்டு தான். ஒன்லி இந்த ஐடென்டிஃபையர் செக்ஷன்ஸ்ல தான் இவங்க வந்து வேறுபடுவாங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, RTR பிட் இஸ் a remote transmission request must be 0. ஒன் டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு நம்ம 11 பிட்டுக்கும் 29 பிட்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 18 பிட் ஐடென்டிஃபையர் ப்ளஸ் வந்துட்டு எப்படி இருந்தாலும் இப்போ இந்த 2
ஃப்ரேம் ஃபார்மேட்மே வந்துட்டுங்க ஒரு நோட ஆக்சஸ் பண்ணதுனா ஒரு பஸ்ல நம்ம வந்து போட்டோம்னா எப்ப இருந்தாலும் இதுல ஜெயிக்க போறது வந்து ஸ்டாண்டர்ட் பிட் தான். அப்புறம் எதுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபையர் பிட் வந்து புதுசா ஒன்று கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு அதை யூஸ் பண்றோம்? பிரில்லியன்ட். ஆக்சுவலா இந்த 29 பிட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்கா, இந்த ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா வந்து இது மெயின்லி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய ட்ரக்ஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ யூஎஸ் யூகேல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல், இந்த பெரிய பெரிய கேரேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற இந்த ட்ரக்ஸ், பெரிய பெரிய ட்ரக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த கார் டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கல், அதில் வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்ம வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்த நம்முடைய தேவைக்காக பயன்படுத்துகிற காரில் இருக்கிற மாடியூலை விட அதில் இருக்கிற மாடியூல் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு எந்த மாடியூலில் வந்துச்சு, யாருலேருந்து வந்தா, வேற ஒன்றும் கிடையாது, அதிகமான டேகிங், எந்த மாடியூல் அனுப்புனா, அப்புறம் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஐடென்டிஃபையர்லேயே அவங்க இது இந்த மெசேஜ் யார் அனுப்புனா, எங்கேருந்து வந்தது, எதுக்காக பயன்படுது, ஆக்சுவலாக யார் அனுப்புனாங்கிற விஷயத்த நம்ம ஃப்ரேமில் வந்து என்கோட் பண்ணுறதே இல்லை. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் கேன் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 11 பிட் ஐடென்டிஃபையர் ஒரு நம்பர், அது 22 28 ஒரு நம்பர். அந்த நம்பரை வந்து பிசிஎம் மாடியூல் அனுப்பிச்சா, அந்த பேக்கெட்டை வந்து பிசிஎம் மாடியூல் அனுப்பிச்சா இல்லை டின் மாடியூல் அனுப்பிச்சா அப்படிங்கிறது பஸ்ஸுக்கு வந்துட்ட பிறகு நமக்கு எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது. இட் இஸ் a வேலிட் கேன் ஃப்ரேம், யாராவது எடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸ்டெண்டட் கேன் ஃப்ரேமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஐடியிலேயே அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் என்கோட் பண்ணிடுவாங்க. இதனால என்னன்னா, பஸ்ஸில் வரும்போது அந்த பேக்கெட் பஸ்க்குள்ள வந்த உடனே ஓகேப்பா இந்த மாடியில இவர் தான்ப்பா அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க அந்த ஐடென்டிஃபையரை டீகோட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பஸ்ல இருக்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனால இதனோட பெனிஃபிட் என்னன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து டெஸ்டர், அதாவது சர்வீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு மாடியூல் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் எங்கேயாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட் மாதிரி அந்த சர்வீஸ் அசிஸ்டன்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ண உடனே அது என்ன ஆகும்னா, அந்த சிக்னல்ஸ் மொத்தத்தையும் எடுத்து ஒரு சம்மரி மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஜென்ரேட் பண்ணி இந்த மெசேஜ் அந்த அந்த சர்வீஸ் அசிஸ்டன்ட்ன்றது என்ன, ஒரு இண்டிபெண்டன்ட் மாடியூல், அதுக்கும் அந்த வெஹிக்கிள் நெட்வொர்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதை எடுத்து வந்து அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணுதுனாக்கா, அதுல அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் எடுக்கும். மெசேஜஸ் மொத்தத்தையும் ரீட் பண்ணி மொத்தத்தையும் டீகோட் பண்ணும். அதோட ஐடென்டிஃபையர்ஸை டீகோட் பண்ணும். டீகோட் பண்ணிட்டு எந்தெந்த மாடியூல்ல இருந்து என்னென்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத ஃபுல்லா அவங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அவங்களுக்கு வந்து உடனே ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ், ஒரு சம்மரி, ஒரு டேஷ்போர்ட் மாதிரி அந்த கேன் டிராஃபிக்கை வச்சு அவங்களால உருவாக்கி கொள்ள முடியும். அது மாதிரி அந்த யார் அனுப்புனா, எங்க இருந்து வந்துச்சு, இது எதற்காக வேண்டி இந்த மெசேஜ் பயன்படுது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஐடென்டிஃபையர்லயே என்கோட் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த எக்ஸ்டெண்டட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறதே வந்துச்சு. சரி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்பிட்ரேஷன் நடக்குது அப்படின்னாக்கா, ஆப்வியஸ்லி யார் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 11 பிட் இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்க. அவங்க தான் முதல்ல போவாங்க. அது தட் இஸ் ட்ரூ. இந்த 14 பிட்டை உருவாக்குனதுக்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பேக்கெட்டுடைய நம்பரை வச்சு அதனுடைய ஹிஸ்டரியே, அந்த ஜாதகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாதகத்தையே வந்து அந்த ஐடென்டிஃபையர்ல என்கோட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதுதான் அதை வந்து கண்டுபிடிச்சதுக்குமான முக்கிய ரீசன். இது வந்து மெயின்லி யூஸ் இன் பிக் ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ்ல இருக்கக்கூடிய மாடியூல்ஸை வந்து இடையில கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த டிராஃபிக்ஸை பார்க்கும் போது அந்த நீங்க வந்து இந்த 29 பிட் எக்ஸ்டெண்டட் ஐடென்டிஃபையரை கேன்ட்ரேஸை போய் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் அனுப்புனா, எங்கேருந்து அனுப்புனா, எதுக்காக அதை பயன்படுது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அப்படியே ஐடென்டிஃபையர்ல இருந்தே எடுத்துருவாங்க அவங்க. நீங்க போய் அதுக்கு டேட்டா ஷீட் எதையுமே நீங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. டைரக்டா வந்து அந்த மெசேஜை எடுத்தே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அவங்க அதுக்கு வந்து J1939 என்பதாக சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு, J1939 ட்ரக் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிள். நீங்க ஜஸ்ட் இந்த செஷனுக்கு பிறகு அந்த J1939 என்ன, அதுல ஏன் எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபை பயன்படுத்துறாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப விளக்கமா புரியும். வேற ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜுடைய ஜாதகத்தை அதனுடைய ஐடென்டிஃபையர்ல என்கோட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தடாலஜி. தட்ஸ் ஆல். ஓகே சார். சார் இப்போ நான் வந்து படித்தேன். இப்போ நீங்கள் கொடுத்த டேட்டா வந்து எனக்கு நியூ.
பட் நான் ஒரு டேட்டா படிச்சேன், அந்த அந்த இதை நான் சொல்றேன், அது கரெக்டா நீங்க எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. லைக் இப்ப வந்துட்டுங்க, இப்போ ஒரு கார் இருக்கு அப்படிங்கும் போது இப்ப 11 பிட் ஐடென்டிஃபை யூஸ் பண்றோம்னா 2^11 போது அப்ராக்சிமேட்டா 2048. ஸோ 2048 நோட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 2048 வரைக்கும் தான் நம்மளால நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். லைக் 0, 1, 2, 3 நோட் 1, நோட் 2, நோட் 3 அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து 2048 நோட்ஸ் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை வச்சு. இன்கேஸ் நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் போயிட்டோம்னா 2^29 சொல்லும் போது இட் வில் கோ அரௌண்ட் 5 lakhs to 10 lakhs. அந்த லெவலுக்கு நீட் இல்ல. பட் வந்து ஒரு சிச்சுவேஷன் அப்படி வருதுன்னா அந்த லெவலுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட்டுக்கு போறோம் இப்படிங்கிற ஒரு டேட்டா நான் படிச்சேன். இது கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலி அது மிஸ்கான்செப்ஷன். நான் கூட அப்படிதான் ரொம்ப நாள் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அன்லெஸ் நான் வந்து வேலை செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடி வரலாம் நான் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தேன். நான் வந்து இதை கிளாஸ்ல தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய லெக்சர்ஸ்ல நான் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு நான் ஒரு கான்டினென்டல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போது நான் இந்த கான்செப்ட் சொன்னேன். அவங்களும் இது கரெக்ட்னு தான் சொன்னாங்க. நான் கேட்டேன் கொஸ்டின், இது வந்து எனக்கு வந்து நான் ஸ்டாண்டர்ட்ல தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கான்டினென்ட்ல ஒர்க் பண்றதுனால ஒரு மனுஷருக்கு வந்து கேன் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா தெரியும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் வந்து இது வந்து இல்லை, என்னையே கூட நான் எடுத்துக்கிறேன். நான் கூட என்னைய எடுத்துல இந்த கான்செப்ட் என்னோட உண்மை தன்மை எனக்கு புரியுற வரலாம். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நீங்க சொல்லக்கூடிய அதே கான்செப்டை தான் நான் பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிலீஃபோட ஒர்க் பண்ண போகும்போது அங்கதான் வந்து நம்ம முதல்ல J1939 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் ஸ்டாண்டர்டை வந்து அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த J1939 ஸ்டாண்டர்டு எனக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அதை எடுத்து படிக்கும் போது தான் எனக்கு வந்து அடாடா நம்ம இப்போ நான் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. இவ்வளோ ஆக்சுவலா இந்த 11 பிட்டுக்கே அங்கே வேலை கிடையாது. 11 பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அத்தனை நோடுக்கே அங்கே வேலை கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த 29 பிட்னுடைய மெயின் ரீசன் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நான் சொன்னக்கூடிய அந்த விஷயம் தான். அதை நீங்கள் J1939 ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் எடுத்து படிங்க. படிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். பீப்புள்ஸ் வந்து எவ்ரிபடி அவங்கவுங்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயத்தை விளங்குறோமோ அந்த விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு. நானும் அது மாதிரி ஒரு தப்பான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு காலத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் அந்த J1939 இதை வந்து போய் படித்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ நான் யோசிச்சேன், நான் ஏன் ஒரு 3 நோட் 4 நோட கூட இல்லை, அப்போ மெசேஜும் பார்த்தா கம்மியாக தான் இருக்கு, அப்போ இருக்கும் எதுக்காக இவங்க எக்ஸ்டர்னல் ஃபார்மேட் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன். அப்போ என்னுடைய மனசில் வந்து ஒரு உங்களை மாதிரியே எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு. நான் அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணும்போது அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதனால தான் இந்த விஷயத்துக்கு இவங்க போயிருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் ப்ரோக்ராமர் குரூப் சம்திங். அதில் நீங்கள் அந்த J1939 படிங்களேன். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் வரும். நம்ம விளங்கியிருக்கிற நம்ம வாழ்க்கையில் நம்ம விளங்கிக்கிற பல விஷயங்கள் வந்து சில சமயங்களில் அது தவறாக நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். நம்ம அதை வந்து நானும் அப்படிதான் தவறாக விளங்கியிருந்தேன். நம்ம அதை ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல போய் நம்ம சர்ச் பண்ணும்போது அது வந்து கரெக்டான விளக்கம் கிடைக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஈவன் மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பல பேருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற பல ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியாது. கூகுள்ல ஒர்க் பண்ணக்கூடிய பல பேருக்கு வந்து கூகுள்ல இருக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க்குன்னு தெரியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம வந்து சரியான இன்ஃபர்மேஷனை தேடி அலைஞ்சு அதை புரிஞ்சு கொள்ளும் போது தான் நம்மளுடைய சரியான விளக்கங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நானும் அப்படிதான் தவறா விளங்கியிருந்தேன். பட் இட் இஸ் நாட் கரெக்ட். பிகாஸ் சார் நான் குவான்டில வந்து ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின். பட் வந்து நான் வந்து இந்த ரீசன் வந்து எக்ஸாக்டா எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ வந்து ஐ காட் ரிஜெக்டட். அப்போ வந்து அவங்க இந்த ஒரு கொஸ்டினையுமே பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஃபைனலி தே செட் தட் இது கூட வந்து ஆட்டோசார்ல சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அது ரொம்ப இன்டெப்தா இருந்தனால எனக்கு தெரியல. அண்ட் இந்த ஒரு ரீசனுக்கும் இந்த ஒரு கொஸ்டினையும் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நீங்க கேன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இந்த ரீசன் வந்து எதுக்குன்னு தெரியலையா. ஐ ஜஸ்ட் ஆஸ்க். ஓகே, எனக்கு வந்து ஆட்டோசார்ல வந்து அந்த அளவுக்கு 1+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் என்னால கிளியரா சொல்ல முடியல. பட் வந்து கேன்ல நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு கேன் மேக்சிமம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து இந்த ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. லைக் ஐ திங்க் மேபி ஹி இஸ் மேபி a manager or some other person, I think so. சோ இப்படி ஒரு ஆன்சர் கொடுத்தாருங்க. அதுதான் எனக்கு இப்பவும் டவுட். அதுதான் அந்த 2^29 - 2^29 - 1 நோட்ஸ் கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னாரா?
அந்த மாதிரி தாங்க எனக்கு சொன்னாருங்க. லைக் வந்து இப்ப 2^11னா 2048 நோட்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன ரீசன் சொன்னேன்னா, நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் போனதே இல்ல. அதுதான் உண்மை. நான் அதுல ஒர்க் பண்ணிருக்கேன். எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணதில்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா கால்பட்டா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. சரியா? ஆக்சுவலா மேபி அவர் வந்து என்ன மாதிரி அவர் நல்லா படிச்சிருக்கலாம், மேனேஜர் ஆயிருக்கலாம். மேனேஜர் ஆயிட்டதுனால ஒருத்தருக்கு வந்து கேன்ல எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நினைச்சிடாது. ஐயோ சார், அப்படி சொல்லல சார். நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க ஒரு டேட்டாவை அப்படின்னு நான் சொன்னாங்க. நான் வந்து இட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மை சைட். நான் இன்னைக்கு கூட நான் நினைக்கிறேன் பல விஷயங்களை நம்ம இந்த உலகத்தை நம்ம ஒரு சமயத்தை தவறா விளங்கிக்கிறோம். அதை நம்ம போய் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அதனுடைய உண்மை நிலையை நம்ம விளங்கும் போதுனா நமக்கு வந்து ஓகே இது இப்படித்தானா, நம்ம இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இதுக்காக நம்ம கோவப்பட்டிருக்கோமே, இதுக்காக நம்ம இது பண்ணிருக்கோமே அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நம்ம புரிஞ்சு கொள்றதுதான். எதையுமே நம்ம ஒரு வியூல பார்ப்போம், ஆனா அந்த வியூ வந்து சரியான வியூ வந்து வேற ஒண்ணா இருக்கலாம். நம்ம சொல்றது நம்ம நினைக்கிறது வந்து சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அது சரி தவறுங்கிறத வந்து நம்ம சரியான முறையில ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அதுக்குமான விடைகள் கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஏன் நினைச்சேன்னா, எனக்கு அது மாதிரி சில பேர் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே நான் பல பேர்கிட்ட கேட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு நான் சாரி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல போயிட்டு நான் அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகுது. நமக்கு எனக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல. நான் வந்து யோசிக்கிறேன் ஏன் கம்மி நோடு இருக்கு, ஆனா வந்து மெசேஜும் கம்மியா இருக்கு. அவங்க ஸ்டாண்டர்ட் 11 பிட் யூஸ், ஏன்னா எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்த 11 அந்த J193 ஸ்டாண்டர்டை புரிஞ்சு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்குள்ள என் மண்டை வெடிச்சிச்சு. ஏன்னா அங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அங்க அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் படிச்சும் இல்லை. அந்த இப்போ பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது அவங்க பாட்டுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போறாங்க. நம்ம இருக்க டாக்குமெண்ட்ல இல்லாது நம்ம அப்போ நான் அந்த உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு அந்த ஒரு விளக்கம் வந்து எனக்கு கிடைச்சது. இப்ப அந்த J1939 அந்த ஆக்சுவலா அந்த டாக்குமெண்ட் என்ன ரீசன், என்ன பர்பஸ்க்காக வந்துட்டுங்க அது யூஸ் பண்றோம்? அது என்ன பர்பஸ்? கம்யூனிகேஷன். இந்த ட்ரக்ஸ்க்கு இடையில கேன் கம்யூனிகேஷன், ட்ரக்ஸ்ல இருக்கிற மாடியூல்ஸோட கேன் கம்யூனிகேஷன் பண்ணணும்னா அந்த சேம் கேன் மெசேஜ் தான், எந்த விதமான மாறுதலும் கிடையாது. டேட்டா பைட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 64 பிட்டு தான். இதுல எப்படி ஸ்டாண்டர்ட் பிட்ல 64 பிட்டோ அதே 64 பிட் 8 பைட் தான் அனுப்ப முடியும். அந்த அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜாதகத்தையே அவங்க வந்து அந்த இதுல என்கோட் பண்ணிடுறாங்க. நான் அப்படி மறந்துனாலும் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, நான் அவங்களுக்கு அப்போ புரியும் இதுக்காக வந்து இதை வந்து இவ்வளோ பெரிய 25 பிட்ஸ். நீங்க ஜாதகம் போகும்போது தான் ஒருத்தரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது தான் உங்களுக்கு பரவி நம்பர்லயே வந்து சரிவா இப்போ அதை வந்து அவங்களுக்கு எக்ஸாக்டா நம்ம அந்த டாபிக்குள்ள போயிட்டோம், அவுட் ஆஃப் த டாபிக் ட்ராக் வந்து வேற மாறிடும். நான் அது வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே சார், ஓகே, வெரி ஷூர், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் த டைமா சார், எவ்வளோ நேரம் இருக்கணும்? 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள அடுத்த இது போயிடலாம். ஜம்ப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேட்டா ஃப்ரேம் வந்தோம், அதுக்கப்புறமா இது ஆர்பிட்ரேஷன் வரும். இங்கே வரணும். So control field. The contents are shown in the figure 13.1. இந்த கண்ட்ரோல் ஃபீல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டர்ட் கேன் ஃப்ரேமா இல்லை ஸ்டாண்டர்ட் கேன் ஃப்ரேமா. அப்புறம் உங்களுடைய டேட்டா லென்த் கோட் அப்படின்னாக்கா நீங்க எத்தனை 8 பைட் இருக்கு. 8 பைட்டுங்கிறது வந்து ஒரு டேட்டா பேக்கெட்ல மேக்சிமமா கேன்ல நீங்க பயன்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு வந்து 2 பைட் கூட சில சமயத்தில் தேவைப்படலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 6 பைட் வந்து உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதுல நான் அனுப்பக்கூடிய இந்த ஃப்ரேம்ல ஒன்லி 2 பைட் தான்பா வேலிடு. எனக்கு 8 பைட் இருக்கு, ஆனா அதுல எனக்கு 2 பைட்ல மட்டும் தான் என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டயத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி, ப்ராசஸிங் டைமை குறைக்கிறதுக்காக வேண்டி உங்க டிஎல்சியை பத்தி நீங்க என்கோட் பண்ணி அனுப்பிடலாம். இந்த டிஎல்சியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுதாங்க இந்த ஐடிஇ பிட். IDE bit, the first bit is IDE bit for the standard format, but it is used reserved bit R1 in extended format. இந்த IDE bit உடைய பயனை வந்து வேற ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது அந்த பிட்டை வச்சு தான் அது வந்து எக்ஸ்டெண்டட் ஃப்ரேமா ஸ்டாண்டர்ட் ஃப்ரேமான்னு சொல்லுவாங்க. R0 is a reserved bit and then DLC is data length and can be from 0 to 8. ஏன் 0 to 8?
ஏன்னா 8 பைட் தான் நம்மளால மேக்சிமமா அனுப்ப முடியும். அதனாலதான் 4 பிட் கொடுத்துருக்காங்க அதுக்கு. இந்த டிஎல்சி பிட் பாத்தீங்கன்னா 4 பிட் தான். டு ரிப்ரசன்ட் மேக்ஸிமம் 8 நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 4 பிட் மினிமம் தேவை. ஏன்னா 10000. அதனால தான் அந்த 4 பிட்டை கொடுத்துருக்காங்க. இதுல 4 பிட் கொடுத்துருக்கிறதால நீங்க எஃப்எஸ்ஆர்ல நீங்க எல்லாத்துக்கும் 1 போட்டு எஃப்எஸ்ஆர் ஓகே 15 வரலும் நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு முடிவுக்கு வந்துடக்கூடாது. 8 ரெப்ரசென்ட் பண்றதுக்கே நமக்கு வந்து 4 பிட் தேவைப்படுறதுனால அவங்க வந்து 4 பிட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு டேட்டா லென்த் கோடுங்கிறது வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 8. டேட்டா ஃபீல்டு மே கண்டெயின் 0 to 8 bytes ஆஃப் டேட்டா. 8 ஒண்ணுமே டேட்டாவே இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா அப் டு 8 byte வரலாம் டேட்டா இருக்கலாம். அதுதான் டேட்டா ஃபீல்டு என்பதாக சொல்றாங்க. அடுத்தது சிஆர்சி ஃபீல்ட். இட் கண்டெயின் 16 bit சிஆர்சி சீக்வன்ஸ், சிடிசி சிஆர்சி டெலிமிட்டர். நீங்க இந்த சி ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிச்ச பிறகு ஒரு செமிகோலன் போடுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த செமிகோலன் வரலும் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட். அந்த செமிகோலன் போட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்பாங்க, ஒரு செமிகோலன் போடுவாங்க. அந்த செமிகோலன் இருந்து இன்னொரு செமிகோலன் இருக்கிறது வரலும் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி இந்த சிஆர்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சிஆர்சி ஃபீல்ட்ல அந்த எரர் கால்குலேஷன் செக்ஷன் கால்குலேட் பண்ணி என்கோட் பண்ணிடுவாங்க. இங்கயோட இந்த சிஆர்சி முடியுது, இதுக்கு மேல அடுத்த ஃபீல்டு ஆரம்பிக்க போகுதுங்கிறத குறிக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சிஆர்சி டெலிமிட்டர், டெர்மினேட்டர், சென்டென்ஸ் டெர்மினேட்டர் மாதிரி ஒரு என்ன சொல்றது தடுப்புன்னு சொல்றாங்களா, அந்த தடுப்பு தமிழ தடுப்புன்னு சொல்றாங்க, தடுப்பு சிஆர்சி தடுப்பு அங்க போடுறாங்க. அந்த சிஆர்சி பிட் எப்படி இருக்கணும், டெலிமிட்டர் எப்படி இருக்கணும்னா ரிசர்சிவ் பிட், அது 1ஆக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. இந்த சிஆர்சி சீக்வன்ஸ்ன்றது வந்து 16 பிட்டுக்குள்ள உங்களுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு என்கோட் பண்ணி அதை வந்து நீங்க இங்க போட்டுறணும் சிஆர்சி சீக்வன்ஸ். இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், அது மாடியூலே பண்ணிக்கோ. என்னையாவும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். acknowledgement bit consists of 2 bits. The first bit acknowledgement bit. The bit is set to recursive by the transmitter. யார் ஒரு மெசேஜ் அனுப்புறாரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுவாரோ அந்த பிட்டை 1 செட் பண்ணுவார். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், அதை மீண்டும் ரீகால் பண்றோம். பட் வில் பி reset to dominant if a receiver acknowledge the data feed. அனுப்புனவரை டேட்டா அனுப்பிட்டாரு, ரிசீவர் அதை வாங்கின உடனே ஓகேப்பா எனக்கு வந்துருச்சு, ஐ எம் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறோம் இல்லையா, அது போல அவர் வந்து சொல்லிடுவார். அந்த பிட்டை 0 பண்ணிட்டாருன்னா அக்னாலஜ் ஆயிட்டு என்பதாக இருக்கும், அந்த பிட் சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிட்டர் புரிஞ்சுக்குவார். செகண்ட் பிட் இஸ் த அக்னாலஜ்மெண்ட் டெலிமிட்டர். அதே மாதிரி நம்ம எப்படி சிஆர்சி டெர்மினேட்டர் பார்த்தோமோ அது தடுப்பு, இது வரலும் வந்து அக்னாலஜ்மெண்ட் தடுப்பு, அக்னாலஜ்மெண்ட் பிட்டு. இதுக்கப்புறமா அக்னாலஜ்மெண்ட் பிட்டு இதோட முடிஞ்சு போயிடுது, இதுக்கப்புறம் அடுத்த ஃபீல்டு ஆரம்பிக்க போகுது, அதை சொல்றதுக்கு வேண்டி அக்னாலஜ்மெண்ட் டெலிமிட்டர் என்பதாக ஒரு பிட்டை பயன்படுத்துறாங்க. அதுவும் வந்து ரிசர்சிவ் தான், அதுவும் 1ஆ தான் இருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் பிட் மட்டும் டிரான்ஸ்மிட்டர் வந்து 1 அனுப்புவாரு, ரிசீவர் வந்து அது 0 மாத்திடுவாங்க. அடுத்தது ரிமோட் ஃப்ரேம். ரிமோட் ஃப்ரேம்ங்கிறது என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் அனுப்பப்பட்டதுக்கு இடையில எங்கேயும் ஒரு இடத்துல கரப்ட் ஆகி அது வந்து ரிசீவருக்கு சரியான முறையில் போகலைங்கிறத ரிசீவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏன்பா எனக்கு அந்த ஃப்ரேமை திரும்ப அனுப்பு அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் அனுப்புவாரு. எந்த மெசேஜ் அவருக்கு அனுப்பணுமோ, எந்த மெசேஜ் அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அவர் புரிஞ்சு கொண்டாரோ அந்த மெசேஜை போடுவார். போட்டுட்டு மற்றபடி கண்ட்ரோல் ஃபீல், சிஆர்சி ஃபீல், அக்னாலஜ் ஃபீல், எண்ட் ஆஃப் ஃப்ரேம் இதெல்லாம் டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற எல்லாமே அப்படியே வரும். இந்த ஃப்ரேம், இந்த ரிமோட் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இதுக்கும் டேட்டா ஃப்ரேமுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது இதுல டேட்டா ஃப்ரேம் கிடையாது, டேட்டா ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, டேட்டா ஃபீல்ட்ஸ் அது மட்டும் இருக்காது, மற்றது எல்லாம் இருக்கு. நீங்க இதை எடுத்து அப்டேட் பண்ணி மேட்ச் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இது இல்லைன்னா அப்படியே இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க, அந்த டேட்டா ஃபீல்ட் மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ரிமோட் ஃப்ரேம் வந்துடும். அதுக்கு மீனிங் என்னன்னா, ரிமோட் ஃப்ரேமுக்கு வந்து எந்த விதமான டேட்டாவும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, என்ன மெசேஜ் அனுப்பணும்னு சொன்னா மட்டும் போதும். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த டேட்டா ஃபீல்டை வந்து எம்டி ஆக்கிடுறாங்க ரிமோட் ஃப்ரேம்ல. இதுதாங்க ரிமோட் ஃப்ரேமுக்கும் டேட்டா ஃப்ரேமுக்கும் இருக்கிற வேறுபாடு, மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த ஃப்ரேம் எப்போ அனுப்பப்படும்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயாவது கரப்ஷன் நடக்கும்போது அப்போ அனுப்புவாங்க. ஆனா இந்த ஆர்டிஆர் பிட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டேட்டா ஃப்ரேம்ல வந்து 0ன்னு வச்சிருப்பாங்க.
இந்த ஆர்டிஆர் பிட் எங்க இருக்கும்? ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டில் நம்முடைய ஐடென்டிஃபையருக்கு பக்கத்துல இருக்கும். இந்த ஆர்டிஆர் பிட் ரிமோட் ஃப்ரேம்ல வந்து 1 செட் பண்ணியிருப்பாங்க. ரெசர்சிவ் அது வந்து 0வா டேட்டா ஃப்ரேம்ல இருக்கும். அப்போ வந்து அந்த ரிமோட் ஃப்ரேம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் டேட்டா ஃப்ரேம் புரிந்து கொள்வாங்க. இதுதாங்க ரிமோட் ஃப்ரேமுக்கும் டேட்டா ஃப்ரேமுக்கும் அவங்க காமிக்கக்கூடிய வேறுபாடு. புரியுதுங்களா? அடுத்ததாக எரர் ஃப்ரேம். இந்த எரர் ஃப்ரேம், திஸ் எரர் ஃப்ரேம்ங்கிறது வந்து 2 விதமான ஃபீல்டுகளை அது வந்து உள்ளடக்கியது. அதுல பார்க்கும் பொழுது முதல் ஃபீல்டு என்ன அப்படின்னாக்கா, சூப்பர் பொசிஷன் ஆஃப் எரர் ஃபிளாக் கான்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் த டிஃபரண்ட் நோட்ஸ். அதாவது வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னாக்க என்ன அப்படின்னா, நீங்க வந்து இதுல படிச்சிருக்கீங்க, நெட்வொர்க் தியரி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும் இன்ஜினியரிங்ல. அதுல சூப்பர் பொசிஷன் தியரின்னா அதுல பாத்தீங்கன்னா சம்மேஷன் என்பதாக சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை போய் கடைசியில பார்க்கும்போது சம்மேஷன், கலெக்ஷன் ஆஃப் சம் பண்ணி அந்த சூப்பர் பொசிஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு வேரியஸ் நோடு அனுப்பக்கூடிய எரரை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கவுண்ட் பண்ணி அது ஒரு நம்பரா, ஓகே ஒரு எரர் ஃப்ரேம் வந்துருச்சு, 2 எரர் ஃப்ரேம் வந்துருச்சு, 3 எரர் ஃப்ரேம் வந்துருச்சு. ஒரு படத்துல இவரு விவேக் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லுவாரு, என்னம்மா இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு, 1 நிமிஷம் தான் இருக்கு, 2 செகண்ட் தான் இருக்குன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே வரும். சொல்லிட்டே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த பாம்பு வெடிச்சிடும். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவுண்டரை வந்து முதல்ல வந்து அந்த கவுண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து ரிவர்ஸ் கவுண்டர். அது முதல்ல ஒரு பெரிய வேல்யூ வச்சுக்கோங்க. வேல்யூ வச்சுட்டு அதுல இருந்து இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குன்னு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இன்னும் வந்து 2 நிமிஷம் தான் இருக்கு, 1 நிமிஷம் தான் இருக்குன்னு குறைச்சிட்டே வருவாங்க. குறைச்சிட்டே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த எரர் கவுண்ட் வந்து 0 ஆயிடுங்க. அந்த ஹை வேல்யூல இருந்து அப்படியே டிக்ரிமெண்ட் ஆகி 0 ஆயிடுச்சு. அந்த 0 எப்போ ஆகும்னா, ஆக்சுவலா அந்த கவுண்டர் சைஸே வந்து 255 தாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 255ல இருந்து ஒரு எரர் கவுண்ட் வரும்போது டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. 254, 253, 252, 251, 250 லைக் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு டைம்ல வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த கவுண்ட் முதல்ல 2 டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. எரர் கவுண்ட் வந்து இங்க ரேஸ் ஆகிட்டே போகும். இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வரும், நம்மளோட கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இந்த கவுண்ட் வந்து 128க்கு கீழே இருக்கிறவர்களும் அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் எரர்னு இருக்கும். ஓகேப்பா, இந்த எரர் இப்பதான் வந்திருக்கு, இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க சால்வ் பண்ணணும்னா இது வந்து இது வந்து இப்போ இமீடியட்டா இது மேல ஒர்க் பண்ணுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். இப்படியே போயிட்டே இருக்கு. அதுவும் வந்து அந்த கவுண்டர் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு, எரர் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. 120 வரலும் 127 கிராஸ் பண்ணிடுச்சு. கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த எரர் வந்து பேசிவ் எரரா ஆயிடும். அதுக்கு மீனிங் என்ன, ஏன்பா நான் இவ்வளவு நேரம் சொல்லி பார்த்தேன், நீங்க யாரும் எந்த கரெக்ஷன் ஆக்ஷனும் எடுக்கல, சரி இது வந்து இருந்துக்கிட்டு தான் போகும், இது நான் சரி இவன் எடுத்து இது வந்து இவன் இப்படித்தான்ப்பா தண்ணி தெளிச்சு விட்டுறோம்ல, அது மாதிரி இது வந்து பேசிவ் எரர் தூக்கி போட்டுருவாங்க. 120 நம்ம ஒரு சொல்லி சொல்லி பார்ப்போம், ஏப்பா நீ வந்து திருடன், நீ திருடன் கொஞ்சம் ஒரு 127 வரலும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆக்சுவலா இது மீனிங் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரியல் டைம்ல ஒருத்தனை பார்த்து, ஏப்பா நீ திருட, நீ கரெக்ட் பண்ணிக்கோ, ஏப்பா நீ திருடன் சொல்லிட்டு ஒரு 127 டைம் சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஓகேபா இவன் 127 டைம் சொல்லி கூட இவன் வந்து திருடன் அவனை கரெக்ட் பண்ணிக்கல, இவனை எடுத்து பட்டு வாண்டட் லிஸ்ட்ல போட்டிருப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பேசிவ் எரருங்க. 127 மேல போயிடுச்சுன்னா இது வந்து பேசிவ் எரர், ஆக்டிவ் எரர் கிடையாது என்பதாக சொல்லி அர்த்தம். அதாவது என்னன்னா, முதல்ல ஒரு எரர் ஃப்ரேம் நடக்குது அப்படின்னாக்கா அதை கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த எரர் கவுண்ட் வந்து 127க்கு கீழே இருக்கிறச்ச என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஆக்டிவ் எரரா சொல்லுவாங்க. இப்பதான் அவன் புதுசா திருட ஆரம்பிச்சிருக்கான், சரி நீ திருட, நீ கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. 127 வரலாம் இப்படி ஆக்டிவ் எரர்னு சொல்லிட்டே இருந்தேன். 127 கிராஸ் பண்ணதும் ஓகேப்பா நீ வந்து இதுக்கு மேல வேலைக்கு ஆக மாட்டேன், நீ வந்து வாண்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ வாண்டட் லிஸ்ட் தான் வந்து பேசிவ் எரர். இப்போ வாண்டட் லிஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கிறார், அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற போது பார்க்குறாங்க 256 வரலும் பயங்கரமாக கொலை பண்ணிகிட்டே போறார், பயங்கர திருட்டுத்தனம்னா பயங்கரமா பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்படி வந்த பிறகு சரிப்பா நீ வந்து வேலைக்கே ஆக மாட்டேன், உன்னை என்கவுண்டர் போட்டு தள்ளிடுறோம்னு சொல்லிட்டு என்ன இல்லை உள்ள தள்ளிடுறோம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு பஸ் ஆஃப்னு ஒரு ஸ்டேட் இருக்குங்க. அந்த பஸ் ஆஃப்ங்கிற ஸ்டேட்ன்றது என்னன்னா, அவர் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு எல்லா அட்டம்ப்ட்லையும் அதுக்கு எரர் வந்துருச்சு, அதுக்கு மேல பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஒரு குவாரண்டைன்ல போய் உட்காந்துக்கும். என்னப்பா உள்ள இருந்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்றீங்களா, அது மாதிரி அது உள்ள போய் பஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த நோடு வந்து டிரான்ஸ்மிட்டே பண்ணாது. எவ்வளவு நேரத்துக்கு பண்ணாது, தேர் இஸ் 120 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு 2 ஹவர்ஸோ என்ன 120 மினிட்ஸ் 2 ஹவரோ என்னமோ போயிட்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும், எதுவுமே டிரான்ஸ்மிட் பண்ணாம பஸ் ஆஃப்லேயே இருக்கும். இருந்துட்டு அதுக்கப்புறம் நோடு பவர் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் வந்து வேக்கப் ஆயிட்டு வெளியே வரும்.
சரிப்பா நான் இப்போ வெளியே வந்து ஏதாவது உலாத்த முடியுமா, ஏதாவது டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பஸ்ஸில் வந்து பார்க்கும்போது திரும்பவும் அது டிரான்ஸ்மிட் பண்ண அனுப்பிக்கும். திரும்ப வந்து எரர் ஃப்ரேம் வருது அப்படின்னு வந்த உடனே சரிப்பா திரும்பவும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்ட் வேலையை திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்பா எரர் நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, வெளியில வந்து முதல் முறை உள்ள போனேன், வெளியே வந்து ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணியிருக்கேன், ரெண்டாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு 127 தப்பு வரலும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா 127 வந்து 255 வரலும் பேசிவாக பார்ப்பாங்க. அடுத்தது 255 அப்புறம் திரும்பவும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ திரும்ப போயிட்டு அவர் பஸ் ஆஃபுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த ப்ரீடிஃபைன் டைம் வரலும் வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த டைம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் வேக்கப் போய் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ இது மாதிரி எது வரலும் நீங்கள் பவரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வரலும் அந்த நோடு வந்து 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 ட்ரை பண்ணி பார்ப்போம். யாராவது ஒரு சீக்வன்ஸில் அது வந்து சரியாயிடுச்சு, அந்த எரர் வந்து சரியாயிடுச்சுன்ற சமயத்தில் அந்த நோடு திரும்பவும் நார்மல் பர்சன் மாதிரி மற்ற நோடுகள் மாதிரி தன்னுடைய கம்யூனிகேஷன் ஆரம்பித்து தன்னுடைய வேலையை அது பார்க்கும். அதுதாங்க இதில் இந்த கேனில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. சாரி. ஸோ இப்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த எரர் ஃப்ரேம் பற்றிலாம் நான் இப்போ சொன்ன விஷயம் கதை மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து டெக்ஸ்டாக இங்கே போட்டிருக்காங்க. திஸ் ஃப்ரேம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 fields. First field is given by superposition of error flag contributed from different nodes. The second field is error delimiter. அதாவது எரரை இந்த ஃபீல்ட் வந்து எரர் ஃபீல்டு அப்படிங்கிறது இதோட முடியுது. இதுக்கப்புறமா வந்து வேற ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து எரர் டெலிமிட்டர் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. எரர் ஃபிளாக் கேன் பி எய்தர் ஆக்டிவ் எரர் ஃபிளாக் ஆர் பேசிவ் எரர் ஃபிளாக். அது ஆக்டிவ் எரராகவும் இருக்கலாம், பேசிவ் எரராகவும் இருக்கலாம். ஆக்டிவ் எரர் ஃபிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் 6 consecutive dominant bit. 6 1 போட்டுக்குங்க, 1 1 போட்டுக்குவாங்க. இந்த எரர் ஃபிளாக் எப்படி இருக்கும்னாக்கா R1 சாரி தமிழ்ல 6 ஒன்றுகள் 1 இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன, இதை நீங்கள் வந்து ஒரு இதுவாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா R1 போட்டிங்கன்னா பைனரி ஈக்குவலன்ட் என்ன வரும்? ஈக்குவலன்ட் டெசிமல். FF இல்ல இது டெசிமல்ல ஆக்சுவலி 3F இல்லையா, 3F R1 தான். 3F 63 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். 2 3 4 5 6. So I think I have to go to programmer binary 1 2 3 4 5 6 63 டெசிமல் 63. இது மாதிரி ஒரு ஃபிளாகுங்க. இந்த ஃபிளாக் என்ன பண்றான், இந்த ஃபிளாகை இவங்க முதல்ல ஆரம்பத்தில் செட் ஆயிட்டு என்ன ஆகும்னா அந்த எரர் கவுண்ட் வர 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 ஆக்சுவலாக இந்த ஃபிளாக் டிக்ரிமெண்ட் ஆகும். இது வந்து கவுண்ட் வந்து எரர் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். The passive error flag consists of 6 consecutive recessive bit. இது வந்து dominant bit. Passive error வந்து recessive bit இருக்கும். active error வந்து 6 zeros இருக்குமா. Sorry, I made mistakes. 6 zeros. இந்த ஜீரோல வந்து இவங்க அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. கவுண்ட் பண்ணிக்கிட்டு போகும்போது இது வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு இந்த இதை வந்து உங்க 127க்கு கேலிபிரேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 127க்கு 0 to 63 வரலும் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் எரர், அதுக்கப்புறமா வந்து பேசிவ் எரராக வந்து அது வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இந்த கன்சிக்யூட்டிவ் ஆக்டிவ் எரர் வந்து 6 consecutive dominant bits, பேசிவ் எரர் வந்து 6 consecutive recessive bit. recessive bitனா 1 என்பதாக இருக்கும். எரர் டெலிமிட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 8 recessive bit. 8 ஒன்ஸ் வந்து இந்த இதுக்காக பயன்படுத்தப்படுது. எரர் ஃப்ரேமை வந்து பிரித்து காமிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுது. இந்த இதோ புரிஞ்சுக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி இந்த வந்து இன்டர்வியூவில் இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஆக்டிவ் எரர் வந்து எப்படி இருக்கும், பேசிவ் எரர் வந்து எப்படி இருக்கும். ஆக்டிவ்னா 0 ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 zeros ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 பைனரியில் நான் சொல்கிறேன். பேசிவ் அப்படின்னாக்கா 6 ஒன்ஸாக இருக்கும் என்பதாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆக்டிவ் எரர்ன்றது எப்போ நடக்கும்னாக்கா எரர் கவுண்ட் வந்து லெஸ் தேன் 127. பேசிவ் எரர் 127ல 255. 255க்கு மேலே போகும்போது பஸ் ஆஃப் போயிடும் என்பதாக புரிஞ்சுக்கணும். Consists of 2 bit fields.
ஓவர்லோட் ஆக்சுவலாக வந்து இது வந்து என்ன பண்ணாங்க, எரர் ஃப்ரேமை பற்றி பேசினாங்க இந்த இடத்துல. ஒரு ஃப்ரேம் வந்து எரர் ஃப்ரேமாக மாறும்போது இது மாதிரி நடக்கும். அடுத்தது வந்து ஓவர்லோட் ஃப்ரேம். த கன்சிஸ்ட் ஆஃப் 2 bits field, overload flag and overload delimiter. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the 3 different overload conditions lead to the transmission of overload frame. இது மாதிரி கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் வந்து இந்த ஓவர்லோட் ஃப்ரேமை அனுப்புவாங்க. இன்டர்னல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ரிசீவர் require a delay of next frame or remote frame. ஏப்பா எனக்கு நீ ஃப்ரேம் அனுப்ப போற, ஆனா என்னால் அதை வாங்கி ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பா என்பதாக ஒரு நோடு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ஓவர்லோட் ஃப்ரேம். அப்போ வந்து அது ஓவர்லோட் ஃபிளாகையும் ஓவர்லோட் டெலிமிட்டரையும் என்கோட் பண்ணி ஒரு பேக்கெட்டை அனுப்பும். அந்த எந்த நோட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதுக்கு அனுப்பும். அந்த ஃப்ரேம் தான் வந்து ஓவர்லோட் ஃப்ரேம். அந்த ஓவர்லோட் ஃப்ரேம்ல எப்படி இருக்கும்னாக்கா ஃபிளாக் வந்து 6 டாமினன்ட் 6 zeros கன்சிக்யூட்டிவ் zeros இருக்கும். அப்புறம் ஓவர்லோட் டெலிமிட்டர் அது வந்து 8 ரிசர்சிவ் பிட். டெலிமிட்டர் வந்து அங்க பாத்தீங்கன்னா எரர்ல பாத்தீங்கன்னா 6 கன்சிக்யூட்டிவ் என்ன இருக்கு, ஒன்ஸ். பாசிவ் எரர் வரும்போது ஆக்டிவ் எரர் ஃபிளாக் கன்சிஸ்ட் ஆஃப், ஆக்டிவ் எரரா இருக்கும்போது 6 இது இருக்கு, என்ன இருக்கு, கன்சிக்யூட்டிவ் டாமினன்ட், அதுக்கப்புறமா எரர் டெலிமிட்டர். சேம் இந்த ஆக்டிவ் எரர் ஃபிளாக் உடைய ஸ்ட்ரக்சரும் ஓவர்லோட் ஃப்ளேம் உடைய ஸ்ட்ரக்சரும் பாருங்க ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. ஓவர்லோட் ஃபிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் 6 டாமினன்ட் பிட், ஓவர்லோட் டெலிமிட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 ரிசர்சிவ் பிட். அதே மாதிரி எரர் டெலிமிட்டரும் உங்களுக்கு வந்து 8 ரிசர்சிவ் பிட்ஸ் வந்து டெலிமிட்டரா ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ சரி, இப்போ ஓவர்லோட் ஃப்ரேமுக்கும் எரர் ஃப்ரேமுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் என்ன? இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்குல்ல ரெண்டுமே. இதுக்கும் ரிசர்சிவ் பிட், சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஓவர்லோட் ஃபிளாக்ஸ். மேபி சம்வேர் இது க்ளூ இருக்கும். இன்னும் இதுக்கு வந்து எனக்கு தெரியல எப்படி வந்து இவங்க ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ரெண்டுமே சிமிலர் தான். இங்கே பாருங்க, எண்ட் ஆஃப் த ஃப்ரேம், எரர் டெலிமிட்டர் ஆர் ஓவர்லோட் டெலிமிட்டர். ஓகே, இது வந்து போன ஃப்ரேம். சரி, நான் இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இவங்க எப்படி எரர் ஃப்ரேமையும் ஓவர்லோட் ஃப்ரேமையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா ஆக்டிவ் எரர் ஃப்ரேமும் ஓவர்லோடு எரர் ஃப்ரேமும் ஓவர்லோட் ஃப்ரேமும் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இது எல்லாம் இல்லாம, இந்த ஃப்ரேம்ஸ்லாம் இல்லாம இன்டர் ஃப்ரேம் ஸ்பேசஸ், அந்த ஃப்ரேம்களுக்கு இடையில எதுவும் ஒரு நெருக்கடியை தவிர்ப்பதற்காக வந்து நம்ம எப்படி நம்ம அங்கங்க டிராஃபிக் லைட்ஸ்லாம் போட்டு நம்ம நிப்பாட்டி அனுப்புறாங்களோ அது மாதிரி டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் ரிமோட் ஃப்ரேம்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த ப்ரிசீடிங் ஃப்ரேம்ஸ் பை இன்டர் ஃப்ரேம் ஸ்பேசஸ். இடையில கொஞ்சம் கேப் விட்டு அதுக்காக தான் இந்த இன்டர் ஃப்ரேம் ஸ்பேசஸ் பண்றாங்க. ஓவர்லோட் ஃப்ரேம் அண்ட் எரர் ஃப்ரேம்ஸ் ஆர் நாட் preceded by any interframe space. எரர் ஃப்ரேம்க்கும் ஓவர்லோட் ஃப்ரேம்ஸ்க்கும் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் இருக்காது. மற்ற டேட்டா ஃப்ரேம்ஸும் ரிமோட் ஃப்ரேம்ஸ்க்கு மட்டும் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேசஸை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்ஃப்ரேம் இருக்குது, அப்புறம் பஸ் கொஞ்சம் நேரம் ஐடியல் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம். இந்த ஸ்பேசஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம், ஒரு டிலே. நம்ம எப்படி கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் நோ ஆப்ரேஷன் போடுறோம் இல்லையா, அது மாதிரி நினச்சிக்கோங்களேன். இந்த இன்டர்மிஷன் சப்ஃபீல்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ரிசர்சிவ் பிட். அது எத்தனை பிட்டா? 3 ரிசர்சிவ் பிட்டா, 3 ஒன்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. டியூரிங் தி இன்டர்மிஷன் நோ நோட் இஸ் அலோட் டு ஸ்டார்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் ஆர் ரிமோட் ஃப்ரேம். அந்த இன்டர்ஃப்ரேம் ஸ்பேசஸ்ல இருக்கும்போது எல்லாரும் யாரும் அனுப்பக்கூடாது, எல்லாரும் அமைதியாக இருக்கும். லாக்டவுன் மாதிரி வச்சுக்கலாம். The period of bus idle may be of arbitrary length. அந்த பஸ் வந்து ஐடியலா இருக்கிறது, ஃப்ரீயா இருக்கிறது வந்து ஆர்பிட்ரரி லென்த். இப்போ யாராவது அனுப்பணும்னாக்கா போடுவாங்க. ஆஃப்டர் an error passive node has transmitted a frame, it sent a 8 recursive bit following the intermission before starting transmit a new message or recognizing the bus idle. இது வந்து அந்த ஃப்ளோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எப்படி அது வந்து நியூ ஃப்ரேம் எடுக்கிறது முடியாது, இது என்ன பண்ணும் என்பதாக.
மெசேஜ் ஃபில்டரிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேன் மெசேஜஸ் வந்து பஸ்ஸில் போட்டுட்டோம்னா யார் எல்லாருக்கும் அது அவைலபிள். யார் தேவையான மெசேஜஸ் மட்டும் அவங்க ப்ரோசஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி ஃபில்டரிங் பண்ணுவாங்க. இந்த ஃபில்டரிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஃபில்டர் அவுட் த ஐடென்டிஃபையர்ஸ். எந்த இதுவை நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவங்க அந்த ஃபில்டரிங் அப்ளை பண்ணி அந்த மெசேஜஸை மட்டும் எடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டரிங் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையர்ல தான் அப்ளை ஆகும். அடுத்தது பிட் ஸ்ட்ரீம் என்கோடிங். இந்த மொத்த டேட்டா ஃப்ரேம், அந்த டேட்டா ஃபீல்டு, ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு, ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேமு, அப்புறம் வந்து பிட் ஸ்டஃபிங், இது எல்லாம் வந்து ஒரு பிட் ஸ்ட்ரீம். கரெக்டுங்களா? அந்த பிட் ஸ்ட்ரீம் வந்து எப்படி என்கோட் ஆகுது, பிசிக்கல் சிக்னலாக வெளியே போகும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது இங்கே சொல்கிறாங்க. The frame segment includes data frame, arbitration field, control field, data field, CRC sequence are encoded by bit stuffing. இதில் பிட் ஸ்டஃபிங் என்ற ஒரு கான்செப்டை பயன்படுத்துகிறாங்க. அந்த பிட் ஸ்டஃபிங்கிறது வந்து நம்ம அதாவது வந்து கன்சிக்யூட்டிவ் 1s 0s வரும் பொழுது அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். Whenever transmitter detects 5 consecutive bits of identical value in a bit stream to be transmitted, it inserts a complementary bit in the actual transmitted bit stream. இதெல்லாம் நீங்க வரிசையா ஒரு பொருளை அமைச்சிட்டே இருக்கீங்க. ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் தவிர்த்து நம்ம எப்படி தடுப்பு வைக்கிறோமோ அது மாதிரி தான் பிட் ஸ்ட்ரீம். ஆல்ரெடி நமக்கு டெலிமீட்டர்ஸ் இருக்கு. டெலிமீட்டர்ஸ் இல்லாம இவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக்கலி ஒரு சிக்னல்ஸை நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அனுப்பும்போது அந்த சமயத்துல நம்ம டிரான்ஸ்மிஷன்ல பிட் ஸ்டஃபிங்கிறது தேவைப்படுது. அதை அவங்க இதன் மூலமா அச்சீவ் பண்றாங்க. The remaining bits of the data frame remote. Sir, one doubt sir. சொல்லுங்க. இந்த bit stuffingங்கறத பண்றது வந்து டிரான்ஸ்மிட்டரா ரிசீவர்? Brilliant. ஆக்சுவலா பிட் ஸ்டஃபிங் வந்து டிரான்ஸ்மிட்டர் தான் பண்ணுவார். யார் அனுப்புறாரோ அவங்க பண்ணுவாங்க. ரிசீவர் என்ன பண்ணுவாங்க? டீஸ்டஃபிங் பண்ணுவாங்க. யார் அனுப்புனாங்கல்ல, பிட் ஸ்டஃபிங் அனுப்பி விட்டாங்கல்ல, அது மொத்தத்தில் ஸ்டஃபிங் எல்லாம் தூக்கிட்டு டேட்டா ஃப்ரேமை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஓகே சார். சரியா? எரர் ஃப்ரேம் அண்ட் ஓவர்லோட் ஃப்ரேம்ஸ் ஆர் ஆல்சோ ஃபிக்ஸ்டு ஃபார்ம் அண்ட் ஆர் என்கோடட் பை a method of bit stuffing. The bit stream in a message is encoded in non-return to zero NRZ method. These are different methods சொல்றாங்க, but they are not that much important for us. In non-return to zero encoding method, bit is either recursive or dominant. இப்படி தாங்க இருக்கும். நீங்க ஒரு பிட் ஸ்டப் பண்ணப்படாத ஒரு பொருள், பண்ணப்படாதது, அடுத்தது பிட் ஸ்டப் பண்ணப்பட்ட ஒரு பிட் ஸ்ட்ரீம். இந்த பிட் அப்படிங்கிறது வந்து இந்த 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 பிட்லாம் இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க, கீழே ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. இந்த மேலே இருக்கிற டயக்ராம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் கேன் ஃப்ரேம். அதில் 64 பிட்ஸ் ஆஃப் டேட்டா ப்ளஸ் அதனுடைய ஆர்பிட்ரேஷன் ஃபீல்ட், ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து மோர் தேன் 64 பிட் ஆஃப் டேட்டா. அந்த கம்ப்ளீட் ஃப்ரேமை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் மேலே இருக்கிற ஃப்ரேமில் பாருங்க, 1 2 3 4 5 6 வந்து பாருங்க 6 கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் வந்துருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க அந்த இடத்துல ஒரு இதுவை இன்சர்ட் பண்றாங்க, ஒரு 1ஐ இன்சர்ட் பண்றாங்க. இன்சர்ட் பண்ணிட்டு, ஏன்னா அப்பதான் வந்து இந்த அது மாதிரி கன்சிக்யூட்டிவா சேம் ஸ்டேட் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒரு 1ஐ உள்ள நுழைக்கிறாங்க இந்த ஜீரோஸ்ல. ஆக்சுவலாக இப்போ அந்த நுழைக்கும் போது இந்த ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டுன்றது என்னது? ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டுன்றது ஒரு ஐடென்டிஃபையரும் ஆர்டிஆர் இருக்கும். இப்போ இது ஒரு ஃபீல்டு போடுறதுனால அந்த நம்பர் மாறிடாதுங்களா சார் என்பதாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னாக்கா இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல அவங்க பிஃபோர் பிட் ஸ்டஃபிங் என்ன இருக்குங்க அப்படின்னாக்கா 10 10 10 11 பிட்டா, சாரி 10 இது ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 14 சொல்லிட்டு இருக்கு. டெசிமல்ல எக்ஸ்ல 14 14னாக்கா டெசிமல்ல 20 வரும்னு நினைக்கிறேன். இருபதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ஐடென்டிஃபையர் இருக்குங்க பிட் ஸ்டஃபிங்க்கு முன்னாடி. இதான் ஆர்பிட்ரேஷன் 11 பிட் இல்லை, இந்த 11 பிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம்ங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு 0 வந்திருக்கு. 0ங்கிறது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம். ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே வாங்கினேன் வரச்ச. இப்போ இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம்ல வந்து 1 2 3 4 5 வந்த பிறகு 6வது என்ன பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல
அவங்க வந்து ஒரு 1 வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. உள்ள நுழைச்சிட்டதுனால இப்போ நம்ம இப்போ ஐடென்டிஃபையரை இப்போ நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. பிட் ஸ்டஃப்டில் பார்க்கும்போது ஆல்ரெடி இது வந்து 4001 இப்போ 94ன்னு மாறிது ஐடென்டிஃபையர். கரெக்டா இல்லைங்களா? டு அக்ரி ஆர் நாட்? இந்த 11 பிட்டை மட்டும் எடுங்களேன். இந்த ஐடென்டிஃபையர் 11 பிட்டை எடுத்தீங்கன்னா ஒரு 1 வந்து உள்ள சேர்ந்துருக்கு இந்த ஐடென்டிஃபையர் செக்ஷன்ல, ஆர்பிட்ரேஷன்ல. இப்போ இதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா, இது ஐடென்டிஃபையரை கன்வெர்ட் இந்த 114 வந்து 94ங்க. 94 இன் எக்ஸ். அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவங்க சொல்லியிருக்கிற அந்த ஃபார்மேட்ல வரும். நீங்க கீழே பஸ் ஸ்டஃபிங் பண்ணிருக்கோம். சரிங்க. இப்போ 4 அண்ட் தென் இங்க ஒரு 4 பிட், தென் 1 2 3 4. ஆமா 94. இப்போ 94 இப்போ நீங்க மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, மொத்த பிட்டையும் கன்சிடர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 94. ஆனா அது என்ன பண்ணும்னா, முதல்ல இருந்து ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன பண்ணும்னா, ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் தான் உள்ள போகும். உள்ள போகணும் உடனே கன்சிக்யூட்டிவா 5 ரிசீவர் என்ன பண்ணி டிரான்ஸ்மிட்டர் டிஸ்டர்ப் பண்ணி அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டோன்னே 5 ஜீரோவை பார்த்துச்சு. அடுத்ததா இப்போ 1 வரப்போகுது. நான் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து டிஸ்டர்பிங்காக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரிசீவர் என்ன பண்றாரு, இந்த பிட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வர்றதை எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இவங்க என்ன அனுப்புனாங்களோ அதே வேல்யூ வந்துருங்க. 20 வந்துடும். 20ன்றதை ஐடென்டிஃபையரா எடுத்துக்கோங்க. ரிசீவர் அந்த விஷயத்தை டீஸ்டஃபிங் பண்ணிடும். பிட் ஸ்டஃபிங் பண்ணி அனுப்புனதை டீஸ்டஃபிங் பண்ணி அது வந்து புரிஞ்சுக்கோங்க. இது புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார். புரியலன்னா சொல்லுங்க, நான் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டில் நான் ஐடென்டிஃபையர் 20 இருக்கு. அந்த 20ங்கிறத வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேமோட சேர்த்து அனுப்புறாங்க. டிரான்ஸ்மிட்டர் அனுப்புறாரு. அனுப்பும் போது கூட ஒரு 1 சேர்த்து அனுப்புறாரு பிட் ஸ்டஃபிங் பண்ணி. ரிசீவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிட்டா அதை புரிஞ்சு கொண்டே வரும்போது அந்த 5 கன்சிக்யூட்டிவ் ஜீரோவை பார்த்துருச்சு. பார்த்த உடனே அடுத்த வர்றதை அதை கன்சிடர் பண்ணாது. அது வந்து தப்பு, அது வந்து பிஸ்டஃபிங்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 11 பிட் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதை ஐடென்டிஃபையரை ஃப்ரேம் பண்ணிட்டு ஒர்க் பண்ண வேண்டி அது போயிடும். சார் ஒன் கொஸ்டின் சார். சொல்லுங்க. இது வந்து ஒன்லி ஃபார் டாமினண்டா இல்ல ரிசசிவ்க்கும் நடக்குமா? ரிசசிவ்க்கும் நடக்கும். இப்போ இன் கேஸ் வந்துட்டேங்க, இப்போ 6 இருக்கிற மாதிரி இங்க வராதுன்னு நினைக்கிறேன். இங்க அதுல வந்துட்டுங்க சிஆர்சில வராது, எண்ட் ஆஃப் ஃப்ரேம் சிஆர்சில வராது. இங்க நான் இதுலயே சொல்றேன், ஐடென்டிஃபை ஆர்பிட்ரேஷன் ஃபீல்ட்லயே வந்துட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஜீரோவை போடுவாங்க. ஜீரோவை போடணும். ஜீரோ போடுவாங்க. சரியா? ஓகே, பாப்போமா? அடுத்தது எரர் ஹேண்ட்லிங். கேன் ரெகக்னைஸ் த 5 டைப்ஸ் ஆஃப் எரர். ஓகே, ஆக்சுவலா வந்து எரர் இருக்கு. இந்த எரர் வந்து நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். 53 ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் 7 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணுங்க. ஏன்னா எரர்ஸ் வந்துட்டுங்க எனக்கே நிறைய क्वेश्चंस இருக்குங்க. சரிம்மா, சரி. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த செஷனை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. டவுட்டுக்குன்னு ஒரு கிளாஸ் போடுங்க. கண்டிப்பா. ஏன்னா என்கிட்ட வந்து கேலக்ட்ன்ட்டு ஒரு அத்தனை क्वेश्चंस இருக்குது. நான் சரி கிளாஸ் வந்து இதாக வேண்டாம், நம்ம வந்து கடைசியா கேட்டுக்கலாம் அப்படின்றத வச்சிருக்கேங்க. சரிங்க, கண்டிப்பா நீங்க கேளுங்க. உங்க எல்லா क्वेश्चंसக்கும் கண்டிப்பா. என்னால நானும் வந்து ஏன்னா வைங்க சார், இப்ப வந்து லைக் வந்து இப்பதான் அவரு வந்து இது கேன் படிக்கிறாரு. இந்த டைம்ல வந்துட்டுங்க எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கேன் தெரியும். நான் நிறைய क्वेश्चंस ரைஸ் பண்ணனா வைங்க அவருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு அவரு நீங்க ஒன்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் क्वेश्चंस ரைஸ் பண்ணா நம்ம ஒரு செஷனே ஒரு 1/2 an hour ஒதுக்கிடுவோமே. நம்ம என்ன பண்ணிடுவோம், எவ்ரிடே ஒரு 1/2 an hour இருக்கும். 2.5 hours இருக்கு மொத்த டோட்டல். அதுல ஒரு 1/2 an hour மாதிரி. இப்போ ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க கேன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானங்க? அப்படிதான் போகும். அப்ப நாளைக்குங்கும் போது உங்களுக்கு கேன் கம்ப்ளீட் ஆயிரும். ஆமா, ரைட். அப்பனா நாளைக்கு நான் எல்லா क्वेश्चंस கேட்கிறேன். சரிங்க. விக்னேஷ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. நான் ஒன் டைம் வேணா ஃபுல்லா பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தா நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு இன்னைக்கு நான் எடுத்தது வரல உங்களுக்கு நான் டாக்குமெண்ட்டா அனுப்பி விடுறேன் உங்க 2 பேருக்கும். ஓகே சார். முதல்ல வந்து ஆரம்பத்துல பார்ட்டா அனுப்பிட்டு வரேன். அன்னைக்கு கிளாஸ் உடைய டாக்குமெண்ட் வரும். கடைசியில வந்து கம்ப்ளீட் மெட்டீரியல் வந்து வரும். சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸா அதை பயன்படுத்தலாம். அதுல இருந்து நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட் எல்லாமே கேளுங்க. நம்ம பார்ட் ஆஃப் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு உங்க இதுல இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா டெமோ வெர்ஷன்
அந்த ப்ராசஸும் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாரும் 2 பேருடைய ஃபீச்சரையும் அது இன்ஸ்டால் பண்ணி அந்த கெனோ கிளாஸஸ்லாம் வரும்போது நீங்கள் அது ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தரேன். அது எப்படி டவுன்லோட் பண்ண எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த செக்ஷன் வரும்போது அதை பார்ப்போம். சரியா? லைக் ஃப்ரைடே அப்படின்னா வந்து கெனோ ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குங்களா? ஆமாம், அப்படிதான். ஓகே ஓகே சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மார்னிங் சேம் டைம்லாம் கரெக்டாக 6:10 6:30க்கு நான் ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் அதனால ஒரு 5 to 10 minutes பிஃபோராகவே உங்களுக்கு சீட்டுக்கு வந்துருங்க. சரியா? ஓகே ஓகே ஏதாவது அப்டேட் இருந்தால் மெயிலோ கம்யூனிகேஷனோ பண்ணுங்க, கால் பண்ணுங்க. வெரி ஓகே யா தேங்க்யூ. தேங்க்யூ பாய்.